கும்பராசி ஒரு வீட்டில் இருந்தாலும் பெரிய புண்ணியம்ங்க. சில நேரம் நம்ம நல்லா இருந்தால் கூட விதி இருக்கு பாருங்க. அந்த விதி சில நேரம் வக்கரபுத்தியை கொண்டு வந்து கொடுத்துரும். பேச்சா இருக்கணும். 2ல் சனி இருக்கும்போது வாக்கு ஸ்தானம்னு பேரு. அந்த வாக்கு தப்பா போயிருச்சுன்னா வாழ்க்கை தப்பா போயிருது. அதுதான் ரொம்ப முக்கியம். கையில் சில லட்சங்கள் வரட்டும், நிமிட நேரத்தில் காணாம போகக்கூடிய வித்தை உங்களுக்கு தெரியும். அவ்வளவு செலவு பண்ணுவீங்க. கணவன் மனைவி உறவுல சரி பிரிவு நடந்து போச்சு. அந்த வார்த்தையை நம்ம சொல்லியிருக்க கூடாது. சொல்லிவிட்டோம்ல பிரச்சனையாகி போச்சு. கட்டின ஒய்ஃபா இருந்தாலும் இந்த வார்த்தை பேசியிருக்க கூடாது. 2 வீலரில் போறீங்களா, ஹெல்மெட் போட்டு போங்க. ப்ராப்ளங்கள் இருக்கு, அதுக்காக தான் சொல்றேன். பார்த்து போங்க. தொழில் வளர்ச்சி பிரமாதமா இருக்கும். ஆஃபீஸில் ப்ரமோஷன் கிடைக்காத சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். அதை போல டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். சில பேருக்கு இடமாற்றம் கிடைக்கும். முக்கியமாக நான் சொல்றது, ராசிக்கு அதிபதி வக்கரமா, ஹெல்த்தை பாருங்க. பிரசன்டிங் ஸ்பான்சர் தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. பிஎஃப் அமௌண்ட் எப்படி எடுக்கணும்னு தெரியலையா? ரவி பிஎஃப் கன்சல்டிங் சர்வீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. 10 நாள்ல உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்க பிஎஃப் பணம் வந்து சேரும். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ஏசிஎஸ் கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி. கோர்சஸ் ஆஃபர்ட்: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscom and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, Dr. MGR University, ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. கும்பராசிக்காரங்களுக்குங்க இந்த காலகட்டத்தில் 2ஆம் இடத்துல சனி வக்கரம். சனி நமக்கு எப்படிப்பட்டவர்? நம்ம ராசிக்கு அதிபதி சனி பகவான் தான். நம்ம விரையாதிபதி சனி பகவான் தான். அப்போ ஒரு நல்லது இருக்கு, ஒரு கெட்டது இருக்கு. கவனமாக தான் பார்க்கணும். ராசிக்கு அதிபதி வக்கரமாறார். சில நேரம் நம்ம நல்லா இருந்தால் கூட விதி இருக்கு பாருங்க. அந்த விதி சில நேரம் வக்கரபுத்தியை கொண்டு வந்து கொடுத்துரும். கும்பராசிக்காரங்களுக்கு தேவையில்லாத வக்கரபுத்தியை இப்போ கொண்டு வந்து கொடுக்கும். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யார் மேலேயாவது கோவப்பட வைக்கும். நல்லவர்களை பகைச்சிடுவோம். அதுதான் முக்கியம். நல்லவர்களை பகைக்கிறது தப்பு இல்லை, நல்லவர்களை பகைச்சிடக்கூடாது. இந்த காலகட்டத்தில் பேச்சா இருக்கணும். இந்த உங்கள் பேச்சில் தவறு வந்துடக்கூடாது. யாகாவாராயினும் நாகாக்க அப்படின்னு புரிஞ்சுக்கிடணும். காவாக்கால் சோகாப்பர் சொல்லியிருக்கப்பட்டு நம்ம வள்ளுவர் சொல்லிட்டு போயிருக்காரு. 2ல் சனி இருக்கும்போது வாக்கு ஸ்தானம்னு பேரு. அந்த வாக்கு தப்பா போயிருச்சுன்னா வாழ்க்கை தப்பா போயிருது. அதுதான் ரொம்ப முக்கியம். உலகத்தில் எது முக்கியம்னா கட்டிய கணவன் கட்டிய மனைவி ரொம்ப முக்கியம். அந்த குடும்ப வாழ்க்கையில் வாக்குவாதங்கள் வரக்கூடிய நேரம். அதை புரிஞ்சுக்கிடுங்க. வாக்குவாதங்களை அவாய்ட் பண்ணிடணும். அது இருந்துச்சுன்னா சிக்கல் வரும். 2ல் சனி நல்ல காசு பணத்தை தருவார். இந்த காலகட்டத்தில் காசு பணத்துக்கு பஞ்சமே இல்லை. ஆனால் கையில் எவ்வளவு காசு வந்தாலும் நீங்கள் செலவழிச்சிருவீங்கள்ல. கையில் சில லட்சங்கள் வரட்டும், நிமிட நேரத்தில் காணாமல் போகக்கூடிய வித்தை உங்களுக்கு தெரியும். அவ்வளவு செலவு பண்ணுவீங்க. சில பேருக்கு கடன் சுமைகள் அதிகம் இருக்கும். என்ன கடன் வந்தாலும் அடைச்சிருவீங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. புதிய கடன் வாங்கலாமா? தாராளமாக வாங்குங்க. தொழில் கடன் வாங்குங்க. அதை அடைக்கக்கூடிய யோகமெல்லாம் உண்டு. கொஞ்சம் பார்த்து செலவழிச்சுக்கிடுங்கன்னு சொல்கிறோம், பயப்படுங்கன்னு சொல்லலை. அதே நேரத்தில் உங்களுக்கு லாபம் என்ன தெரியுமா? உங்களுடைய விரையாதிபதி வக்கரமாகிறார். அது ஒரு நன்மை. இழந்த பொருள், நீங்கள் ரொம்ப ஆசாசியாக வச்சுருந்த ஒரு பொருளை காணும், திரும்ப கிடைக்கும். இழந்த நண்பர்கள், நல்ல ஃப்ரெண்டு கும்பராசிக்காரங்களுக்கு உயிர் நண்பன், ஏன் பிரிஞ்சு போனானே தெரியல, திரும்ப சேருவார்கள். கணவன் மனைவி உறவுல சரி பிரிவு நடந்து போச்சு. அந்த வார்த்தையை நம்ம சொல்லியிருக்க கூடாது. சொல்லிவிட்டோம்ல பிரச்சனையாகி போச்சு. கட்டின ஒய்ஃபா இருந்தாலும் இந்த வார்த்தை பேசியிருக்க கூடாது. பேசிட்டோம்னு இப்போ யோசிப்பீங்க. கணவன் மனைவி உறவுல பிரிஞ்சிருக்கிறவங்க இப்போ யோசிப்பீங்க. போய் மனைவியை போய் அழைச்சிக்கிட்டு வந்துடுவாங்க. இப்போ நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா வந்துடுவாங்க. தவறுக்கு மன்னிப்பு கேட்கறது தப்பு இல்லை. மன்னிப்பு கேட்பீங்க. குடும்ப வாழ்க்கை சரியாயிரும். நண்பனிடம் போய் இந்த நட்பு போயிடக்கூடாது, நட்பு தான் முக்கியம்னு இறங்கி போவீங்க, சரியா போயிடும். கும்பராசி ஒரு வீட்டில் இருந்தாலும் பெரிய புண்ணியம்ங்க. கும்பராசிக்கு அப்படி ஒரு அழகு. லாபராசி காலபுருஷ தத்துவத்தில். ஒரு குடும்பத்தில் கும்பராசி இருக்குன்னா அங்கே நல்ல லாபம் வரும். தெய்வ அனுக்கிரகம் உண்டு. கும்பராசியில் பிறந்தவங்க கனவுல அகத்தியரை பார்க்கணும். அகத்தியர் வழிபாடு செய்யணும். வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஒவ்வொரு மாதமும் 24ஆம் தேதி அகத்தியர் வழிபாடு செய்யணும். செய்யும் போது பெரிய பெரிய வெற்றிகள் கும்பராசிக்காரங்களுக்கு தேடி வரும். இந்த காலகட்டத்தில் உங்கள் அஷ்டமஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறாரு. நீங்கள் ஒரு வண்டி வாகனத்தில் போகிறீங்களா, பார்த்து போங்க. பாதுகாப்பு ஏற்பாடுகளோடு போங்க.
காரில் போகிறீங்களா சீட் பெல்ட் போட்டு போங்க, டூ வீலரில் போகிறீங்களா ஹெல்மெட் போட்டு போங்க. ப்ராப்ளங்கள் இருக்குது, அதுக்காக தான் சொல்கிறேன், பார்த்து போங்க. எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க, தப்பான முடிவெடுக்காதீங்க. நிதானமாக முடிவெடுத்தா பெரிய வெற்றிகள் வரும். குடும்பத்தில் நிறைய செலவுகள் ஆகும், அதை பற்றி கவலைப்படாதீங்க. வருமானமும் வரும், எதிர்பார்க்குற அளவுக்கு வருமானம் வந்து நிம்மதி கிடைக்க போகிற காலகட்டமாக இது இருக்கும். இந்த காலகட்டத்தில் சனி பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்தை சனி பார்க்குறாரு, நிறைய லாபம் வரும், பொருளாதார ரீதியாக லாபம். வேலை செய்யறதுக்கு ஆட்கள் இல்லைன்னா இப்போ நல்ல வேலைக்காரங்க கிடைப்பாங்க. வேலை செய்யக்கூடியவர்களால் வாழ்க்கை தரம் உயரும். உங்கள் பிஸ்னஸாக இருக்கட்டும், உங்கள் தொழிலில் ஒரு பெரிய வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் பார்ப்பீங்க. தொழில் வளர்ச்சி பிரமாதமாக இருக்கும். ஆஃபீஸில் ப்ரமோஷன் கிடைக்காத சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். ஆனால் ப்ரமோஷன் வந்து ரிவர்ஸ் ஆகக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்குது, அதை மறுக்க முடியாது. அதை ரிவர்ஸ் ஆகக்கூடிய அமைப்பு இல்லாதபடி நீங்கள் பாங்காக வேலை செய்துக்கிடுங்க, நல்லது. உங்கள் உயரதிகாரியுடைய மனசு நோகாமல் கொண்டு போக வேண்டியிருக்குங்க. சரியாக வேலை செய்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. அதை போல் டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும், சில பேருக்கு இடமாற்றம் கிடைக்கும். முக்கியமாக நான் சொல்கிறது, ராசிக்கு அதிபதி வக்கரமாக ஹெல்த்தை பாருங்கள். சிலருக்கு கண்களில் பிரச்சனை இருக்கும், சிலருக்கு உடல் நலத்தில் பிரச்சனை இருக்கும். நல்ல மருத்துவ ஆலோசனை எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. இது மிக முக்கியமான காலகட்டம் அப்படின்னு புரிஞ்சுக்கிடுங்க. படிக்கிற மாணவர்கள், பள்ளிக்கூடம் படிக்கிற மாணவர்கள், 9th வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு யோசிப்பீங்க. பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன்னு சில பிள்ளைகள்லாம் சொல்லும். அவங்களை என்ன பண்ணணும், ஹயக்ரீவர் வழிபாடு செய்யணும். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாத்மதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே அப்படின்னு தினந்தோறும் 108 முறை சொல்லணும். படிப்பு பக்காவாக வரும், சூப்பராக படிக்கலாம். உங்கள் பிள்ளைகளுக்காக அந்த மந்திரத்தை சொல்லுங்கள், வீட்டில் விளக்கேற்றி மந்திரத்தை சொல்லுங்கள், நல்லா படிப்பாங்க. அதை போல் இந்த காலகட்டத்தில் சிலர் மீது தேவையில்லாத புரளிகள் அவமானங்கள் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. அவர்களெல்லாம் வயலூருக்கு போயிடணும், முருகனை கும்பிட்டுறணும். முருகனை கும்பிட்டிங்கன்னா பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துடும். கணவருடைய உடல் நலத்தில், மனைவியுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுக்கணும், இதெல்லாம் முக்கியம். அப்போது மிகப்பெரிய வெற்றிகள் உங்களுக்கு வரும். இந்த வெற்றிகள் வரக்கூடிய காலத்தில் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். தலைப்பகுதி, அதே போல் காது மூக்கு தொண்டை பகுதி, இதுலேயும் நீங்கள் அக்கறை எடுத்துக்கிட்டீங்கன்னா பேக் போன் சொல்கிறோம், முதுகு தண்டுவடம் சார்ந்த பகுதிகள், L4 L5 இதெல்லாம் சிலருக்கு பிரச்சனைகள் இருக்கும். அதெல்லாம் கூடுதல் கவனம் எடுத்துட்டிங்கன்னா மிகப்பெரிய வெற்றிகள் வரும். நல்ல கடன் வசதி கிடைக்கும், தொழிலை பெருக்க முடியும், ஃபினான்ஷியலாக பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் வரும். நல்ல நேரம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. Presenting sponsor Tamil Matrimony. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. பிஎஃப் அமௌண்ட் எப்படி எடுக்கணும்னு தெரியலையா? ரவி பிஎஃப் கன்சல்டிங் சர்வீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. 10 நாள்ல உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்க பிஎஃப் பணம் வந்து சேரும். எந்த சமையலும் ருசி தேடும்